அமெரிக்காவிலிருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நார்த் கொரியாவுக்கு டூர் போகிறாரு. டூர் போன அந்த மனிதரை நார்த் கொரியா அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அதுவும் அந்த சிறை தண்டனையை அவர் நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் தான் கழிக்கணும். அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான இன்னல்கள் நடக்கும், நிறைய மனித வதைகள் நடக்கும். ஆனால் எதுவுமே வெளியில் தெரியாது. டூரிஸ்டாக போன ஒரு நபருக்கு எதனால் இவ்வளோ கடுமையான ஒரு தண்டனை? அப்படி என்ன தான் ஒரு குற்றம் செஞ்சார்? இவ்வளோ பெரிய அமெரிக்க அரசாங்கத்தினாலேயே இந்த நபரை மீட்டு கொண்டு வர முடியலை. அப்படியே கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கழித்து அவரை மீட்க முயற்சி செய்கிறாங்க. அப்படி மீட்கப்பட்ட அந்த நபர் உயிரோட இருந்தாரா இல்லையா, கடைசியாக அந்த நபருக்கு நீதி வழங்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இந்த படத்தில் இருக்கிற நபர் தான் ஓட்டோ வார்மியர். இவர் அமெரிக்காவில் இருக்கிற வயோமிங் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப துருன்னு இருக்கிற ஒரு நபர். நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பள்ளிப்படிப்பு முடித்த உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜீனியா அங்கே தான் அவருடைய பட்டப்படிப்பை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய இறுதி ஆண்டில் இருக்கும்போது செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக ஹாங்காங்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில செமஸ்டர்கள் ஒரு கல்லூரியிலிருந்து வேற ஒரு கல்லூரி, வேற ஒரு நாட்டில் இருக்கிற வேற ஒரு கல்லூரிக்கு போய் படிப்பாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போது ஹாங்காங்கில் அவருடைய செமஸ்டரை முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்காக அவருடைய சொந்த நாடான யூஎஸ்க்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டூர் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காக அவங்க போன இடம் தான் யங் பயனியர் டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு டூரிங் ஏஜென்ட். நம்ம ஊர்லலாம் டூர் ஏஜென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு டூர் ஏஜென்ட்கிட்ட போகிறாங்க. அந்த டூர் ஏஜென்ட் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, மக்கள் ரொம்ப போக பயப்படக்கூடிய ஒரு இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மக்களை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போது இவங்க போயிட்டு நாங்கள் நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை நம்பி 5 நபர்கள் அவங்களுடைய நியூ இயரை கொண்டாடுறதுக்காக நார்த் கொரியாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா நாங்கள் நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இப்போது ஜனவரி 1, 2016 அந்த நியூ இயரை கொண்டாடுறதுக்காக அங்கே பெரிய செலிப்ரேஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு நல்லா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இப்போது நல்லபடியாக அவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு ஜனவரி 2 2016 ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டில் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டுக்காக. அந்த சமயத்தில் 2 சோல்ஜர்ஸ் அங்கே வராங்க. அவங்க இந்த ஓட்டோ வார்மியர் இவரை மட்டும் கூட்டிகிட்டு தனியாக போகிறாங்க. உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் நார்த் கொரியன் ஆர்மியை இவரை கூட்டிகிட்டு போகுது, கண்டிப்பாக இதுதான் இவரை கடைசியாக பார்க்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொன்னது உண்மையாயிடுது. இப்போ ஓட்டோ வார்மியர் இவருக்குமே தெரியாது அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சிரிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்காரு. அந்த தருணத்திலிருந்து இவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடப்படுது. அவர் நினச்சி கூட பார்க்க முடியாத பலவிதமான விஷயங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி ஓட்டோ வார்மியர் அவருக்கு உடம்பு சரியில்லை, மற்றவங்களாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. உடனே இந்த குழுவில் இருந்த மற்ற 4 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு என்ன ஆச்சு, எங்கே போனார், எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர் எங்கே இருந்தாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா பிப்ரவரி 29, 2016 அப்போ தான் ஓட்டோ வார்மியர் இவரை கொண்டு நார்த் கொரியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு விசாரணையுமே நடக்கலை. அந்த நபர் அவராகவே முன் ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, ஜனவரி 1 2016 நான் என்னுடைய ஹோட்டல் ரூமில் இருந்த ஒரு போஸ்டரை நான் திருடிட்டேன். அந்த போஸ்டர் என்ன அச்சிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, நார்த் கொரியாவில் இருக்கிற அந்த ப்ரொபகண்டாஸ், அந்த விதிமுறைகள் இது எல்லாமே அச்சிடப்பட்டிருந்துச்சு. அது ஒரு சொவினியராக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இது நான் பண்ண பெரிய தப்பு தான், இந்த மிஸ்டேக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தப்பை அவர் கன்ஃபஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த நீதிபதிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு கடைசியாக இந்த நபருக்கு 15 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சாதாரண ஒரு போஸ்டரை எடுத்ததுக்காகவா 15 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் கொரியாவில் சட்டத்திட்டங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக இருக்குங்க. அதுவும் அந்த நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, கிம் ஜாங் என், இவருடைய படங்கள் பொறிக்கப்பட்ட அந்த சீட்டுகளாகட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாகட்டும், இதுக்கு யாராவது அவமரியாதை செஞ்சாங்கன்னா
அப்போது அவருடைய தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதன்படி இவருக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க. இவரை கோர்ட்லேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஓட்டோ வார்மியர் அவராகவே முன் வந்து அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி ஆகிருக்கும். அதிகாலை 3 மணி ஆகிருக்கும். ஆனால் அந்த சிசிடிவியில் இருக்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2 மணி. அதுவுமே அங்கே இருக்கிற அந்த நபர் யாருன்னே தெரியலை. ஒரு கருப்பு உருவம் தான் அந்த டிவியில் தெரியுது. அந்த கருப்பு உருவம் அந்த போஸ்டரை கிழிச்சு மடித்து பையில் வைக்கிற மாதிரி அந்த டிவியில் தெரியுது. இப்போ உண்மையிலேயே ஓட்டோ வார்மியர் இந்த தப்பை செஞ்சாரா செய்யலையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அவர் கன்ஃபஸ் பண்ணது கூட அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டில் அச்சிடப்பட்டதை தான் அவர் வந்து வாசிச்சிருந்திருக்காரு. இப்போ எதனால் நார்த் கொரியா அரசாங்கம் இவர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எதனால் ஒரு டூரிஸ்டாக போன ஒரு மனிதரை அரெஸ்ட் பண்ணி 15 வருடங்கள் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் நார்த் கொரியா அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையில் இருந்த அந்த விரிசல்கள் தான். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த உறவுகள் எப்போவுமே சரியாக இருந்தது கிடையாது. இப்போது இந்த நபரை ஒரு பகடை கையாக பயன்படுத்தலாம், இவரை பயன்படுத்தி இந்த உறவுகளை சரி செய்யலாம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நார்த் கொரியா மேலே மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து நிறைய பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க. இப்போ அந்த தடைகளை தளர்வு பண்ணுறதுக்காகவுமே இந்த நபரை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் நார்த் கொரியா அரசாங்கத்துக்கு ஆதாயம் இருக்குது. இதனால தான் இவரை வந்து ஃப்ரேம் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுது. அதே போல் இந்த 2016 அப்படிங்கிறது அமெரிக்காவில் எலெக்ஷன் இயர். அந்த சமயத்தில் தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையை நார்த் கொரியா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நபரை திட்டமிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்க அரசாங்கம் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த நபரை விடுவிக்கிறதுக்கு நார்த் கொரியா அரசாங்கம் தயாராகவே இல்லை. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. கடைசியாக அமெரிக்க அரசாங்கம் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அங்கே அனுப்பி விடுறாங்க. எப்படியாவது அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க. இப்போ அவங்களுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே சரியாக போகலை. இப்போ கடைசி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் அந்த நபரை பார்த்தே ஆகணும், அதாவது ஓட்டோ வார்மியரை நாங்கள் நேரில் பார்க்கணும், அவர் என்ன கண்டிஷன் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்ச அந்த ஓட்டோ வார்மியர் ஒரு மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ இருக்கிறவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நல்லபடியாக இருந்த ஒரு நபர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோமா நிலையில் இருக்கிற, அடையாளமே காண முடியாத அளவுக்கு ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் அங்கே படுத்து கிடக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறமா இவருடைய நிலைமை தெரிஞ்சதுக்கப்புறமா அமெரிக்க அரசாங்கம் அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியாக நார்த் கொரியா அரசாங்கம் இவரை விடுதலை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமா நிலையில் இருக்கிற கிட்டத்தட்ட பிரெயின் டெட்டான ஒரு மனிதரை தான் இந்த ஓட்டோ வார்மியரை அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போது 17 மாதங்கள் கஷ்டப்பட்டு இவரை கொண்டு வராங்க. ஆனால் கொண்டு வந்த அந்த நபருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவருடைய மூளை சரியாக செயல்படவே கிடையாது, அவருடைய உடம்பு மட்டும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவருக்கு சாப்பாடு இது எல்லாமே ஃபீடிங் டியூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தெரியுது, அவருடைய மூளையில் இருக்கிற பல பாகங்கள் செயலிழந்து போயிடுச்சு. இதற்கான காரணம் அவர் வந்து சிறையில் அடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு சில துன்புறுத்தல்கள் ஈடுபட்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை அடிக்கப்பட்டிருந்தா அவருடைய எலும்புகள்லாம் உடஞ்சிருக்கும், எலும்புகள்லாம் மறுபடியும் கூடி இருக்கும். அந்த தடயம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன தான் அவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஆனால் இப்போ அவருடைய பிரெயின் வந்து சுத்தமாக வேலை செய்யலை. இப்படியே 1 வாரம் அவரை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக அவருடைய பேரண்ட்ஸ் ஒரு கஷ்டமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவருடைய ஃபீடிங் டியூபை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஓட்டோ வார்மியர் அவருடைய கஷ்டமான அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் நார்த் கொரியா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அரசாங்கம் நஷ்டஈடாக கிட்டத்தட்ட $501 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவரை பிடிச்சு சிறையில் போடலாம், இல்லை அவருக்கான தண்டனையை விதிக்கலாம். ஆனால் இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம். நார்த் கொரியா அரசாங்கம் இது எதையுமே சட்டை செய்யலை, இதை காது கொடுத்து கூட அவங்க கேட்கல. இப்படியே கேஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த வங்கிகள் கிட்டேருந்து கிட்டத்தட்ட $2,40,000 சீஸ் பண்ணி ஓட்டோ வார்மியர் இவருடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த நஷ்டஈடு எந்த விதத்துலையுமே சரி வராது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அனுபவித்த அந்த வலியாகட்டும், வேதனையாகட்டும், எவ்வளோ தான் காசு கொடுத்தாலுமே அதுக்கு ஈடாகாது. இப்போது இந்த அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக பழிவாங்கப்பட்டது என்னவோ ஒரு தனிநபர் தான். அந்த தனிநபரோட ஒரு குடும்பம் தான். இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது.
அதே மாதிரி நார்த் கொரியாவுக்குமே எந்த ஒரு இழப்புமே கிடையாது. அடுத்த முறை நீங்கள் நார்த் கொரியாவுக்கு ஏதோ ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்னல்கள் யாருக்கு வேணாலும் வரலாம். ரொம்ப உஷாராக இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.